நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து குட்டியாக தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஓகே தான். பட் குட்டியாக இருந்தால் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த குட்டி பாக்ஸை ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி அந்த அட்டையை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறை வந்து டைட்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர்ஸில் கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கம்ஃபர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை மடித்து நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து வச்சிடணும். பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்து உள்ளே வச்சு விட்டுருங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்ட் ஊற்றினா போதும், நிறையெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த டிஷ்யூ பேப்பரில் அந்த கம்ஃபர்ட்டுடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூமில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் கிடச்சிருங்க. இதை வந்து பாத்ரூமில் தான் ஹேங் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு தேவையான ரூமில் கூட நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்.